ஃப்ரெண்ட்ஸ், டுடே மெஹந்தி கிளாஸஸ் பார்க்கலாங்களா? எபிசோட் 8 ஓகேங்களா? இதில் என்ன பார்க்க போகிறோன்னா அரபிக் டிசைன். அரபிக் டிசைன் அப்படின்றது ஒரு லைன்ஸ் மாதிரி போடுறது. இதான் இந்த இமேஜ் தான் பாருங்கள். இதை தான் நான் வரைஞ்சி காட்ட போகிறேன். ஹேண்டில் எப்படி வரையணுன்றதையும் நான் 2 பிக்சராக வரைஞ்சி காட்டுவேன். பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு ஸ்பைரல் போட்டு அது கூட ஹம்ஸ் அழகாக போடணும். ஹம்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய ஹம்ஸ், பிக் ஹம்ஸ் போடணும். பிக் ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கு அவுட்லைன் டார்க்காக கொடுக்கணும். ஓகேங்களா? டார்க்காக கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த மேங்கோ டிசைன்ஸ் தான் அரபிக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரபிக் டிசைன்ஸில் மேங்கோ டிசைன்ஸ் தான் ஃபுல்லாகவே கவர் ஆகும். அது ஒரு லைன் மாதிரி தான் வரும். அடுத்தடுத்த டிசைன்ஸ் தான் திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கும், திரும்ப திரும்ப வரும். அதுதான் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு மேங்கோ வரைஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் ஒரு லைன் கொடுத்துட்டு வந்து டாட் வச்சுட்டோம், அதுக்கப்புறம் ஒரு லைன் கொண்டு வந்து லீஃப் மாதிரி கொண்டு வந்து திரும்ப ஹம்ஸ் வரைஞ்சிட்டோம். இப்போ ஒரு பிக் ஹம்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதையும் ஒரு லைனை டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லீவ்ஸ் மாதிரி கொடுத்து திரும்ப ஒரு லீவ்ஸ் கொடுக்கும்போது அந்த டிசைன் வந்து கொஞ்சம் லுக்காக தெரியும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இதுக்கு அந்த ஸ்பைரலுக்கும் இந்த ஹம்ஸுக்கெல்லாம் கேப் இருக்கோ அது பார்க்க அழகாக தெரியும். அதனால் நம்ம லைன்ஸை வந்து அடுத்தடுத்த லைன்ஸை எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுல தப்பு இல்லை, சரிங்களா? அதே ஸ்பைரல் ஹம்ஸ் மாதிரி போட்டு வந்து ஒரு மேங்கோ போட்டுட்டு அதே மாதிரியே ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்து டாட் வச்சுட்டு அப்புறம் ஒரு லீஃப் போட்டுரும், அதுக்கு மேலே ஹம்ஸ் வரைகிறோம். பாருங்கள், ரிப்பீட்டடாகவே அந்த டிசைன்ஸ் தான் வரும் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஒரு லீஃப் அங்கே ஃப்ளவர்ஸ் பார்த்தோமா, அதே ஃப்ளவர்ஸை திரும்பவும் போட்டுட்டு திரும்ப ஒரு மேங்கோ மாதிரி போட்டோம். இதுக்குள்ளே நான் ஃபில் பண்ணுற மாதிரி காட்டல. நெக்ஸ்ட் இதில் வந்து நான் ஃபில் பண்ணுறதை காமிப்பேன். முதல்ல ஒரு அவுட்லைனில் எப்படி வரையலான்றதை நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெட்டல்ஸ் மாதிரி போட்டுட்டு அதில் அதுக்கப்புறம் ஒரு லீஃப் மாதிரி ஒரு டாட் மாதிரி வச்சு அந்த கேப் பெட்டல்ஸ்க்கும் அந்த ஃப்ளவர்ஸ்க்கும் கொஞ்சம் கேப் இருந்தால் தான் அது பார்க்கவே லுக்காக அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மேங்கோ வரைஞ்சிச்சு. இந்த மேங்கோ வரைஞ்சதுக்கப்புறம் குட்டியாக ஒரு மேங்கோ வரைஞ்சி அதை ஃபில் பண்ணுறதுக்காக இதெல்லாம் வந்து எங்கே போய் நிற்கும்னா கரெக்டாக ஒரே ஒரு ஃபிங்கர்ஸில் மட்டும், இங்கே இது கையில் ஆரம்பித்தது ஃபுல்லாக அப்படியே ஒரு ஃபிங்கர்ஸில் போய் நிற்கும், சரிங்களா? அதுதான் ஒரு குறுகிய இதுவாக போகும். இதுதான் அரபிக் டிசைன் சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃப்ளவர்ஸ் ஜாயின் பண்ணுறோமோ அதையே தான் நம்ம கண்டினியூவாக கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளவர்ஸில் பார்த்திங்களா, நான் வந்து ஹம்ஸ் பிக் ஹம்ஸ் தான் கொண்டு போனேன். இந்த ஃப்ளவர்ஸில் பாருங்கள் கொஞ்சம் பெட்டல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருக்கோம். அதுக்கு ஷேடிங்ஸ் கொடுக்குறோம். 2 ஃப்ளவர்ஸ் வரைஞ்சிட்டோம், சரிங்களா? 2 ஃப்ளவர்ஸ் வரைஞ்சி ஷேடிங் கொடுக்குறோம். ஷேடிங் கொடுத்ததுக்கப்புறம் அவுட்லைன் கொடுக்கணும், சரிங்களா? இப்போ பாருங்கள், அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் தான் அதுக்கு லுக்கு அழகாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து அந்த 2 ஃப்ளவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு மேங்கோ டிசைன்ஸ் வரைகிறோம். மேங்கோ டிசைன்ஸ் வரைஞ்சி ஒரு லைன் எடுத்துகிட்டு போய் டாட்ஸ் வைக்கிறோம். டாட்ஸ் வச்சதுக்கப்புறம் திரும்பவும் லைன் எடுத்துகிட்டு வந்து ஒரு லீஃப் டிசைன் கொடுக்குறோம், சரிங்களா? அந்த லீஃப் கொடுக்கும்போது அந்த மேங்கோக்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணும்போது அந்த லைன்ஸ் வந்து கேப் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக லுக்காக எடுத்து கொடுக்கும். அதனால தான் நம்ம இந்த லைனை கொடுக்குறோம், சரிங்களா? இந்த லைனை நீங்கள் இந்த லைன் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த லைன் கொடுத்தா தான் அது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக அழகாக தெரியும், ஓகேங்களா? இப்போ திரும்ப அதுக்குள்ளே ஃபில் பண்ணுறத ஃபஸ்ட்டு வந்து ஒரு டார்க் லைன் கொடுத்து ஹம்ஸாக கொடுத்தோம், அடுத்து பிக் ஹம்ஸாக கொடுத்தோம், அந்தமாரி ஃபுல்லாக ஹம்ஸாக கொடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் தான், நம்மளோட ஃபில்லிங்ஸ் தான். நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம், கிரிட் டிசைன் கொடுக்கலாம், இல்லை வந்து டாட்டாக வைக்கலாம், செக்குடு பேட்டர்ன் வைக்கலாம், சரிங்களா? அந்த மேங்கோக்குள்ளே ஃபில் பண்ணுறது தான். ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறோம், குட்டியாக 2 லைன் போட்டு அதுக்குள்ளே டாட் வச்சு அந்த ஹம்ஸ் போட்டுறோம். ஹம்ஸ் போட்டு அதிலேருந்து மேங்கோ டிசைன்ஸை கொண்டு வரோம், ஓகேங்களா? இதில் பாருங்கள், இதில் வந்து ஜிக்ஸாக் லைன் மாதிரி போட்டுட்டு அதில் அந்த செக்குடு பேட்டர்ன் மாதிரி போட்டாச்சுங்களா? அதே மாதிரி லைன்ஸ் போட்டோம். லைன்ஸ் போடும்போது தான் அதுக்கு கிளியாரிட்டியாக அழகாக எடையை எடுத்து கொடுக்கும், சரிங்களா? இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த டிசைன்ஸு திரும்ப மேங்கோ மாதிரி வரைஞ்சாச்சு. மேங்கோ வரைஞ்சி அதை ஃபில் பண்ணுறோம். இதில் வந்து ஹம்ஸு, ஏன்னா ஒரே ஃபீலிங்ஸாக கொடுத்தாலும் நல்லாயிருக்கு. ஹம்ஸ் இருந்தால் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க அழகாக இருக்கும், ஓகேங்களா? பாருங்கள்,
இதேமாதிரி நீங்களும் வரைஞ்சி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். நீங்கள் இதுக்குன்னு ஒரு நோட் போட்டு அதில் பார்த்து நீங்கள் அதில் எழுத வரைய தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். முதல்ல இதை வந்து ஒரு நோட்டில் ஒரு பேனாவால் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ட்ரா பண்ண பாருங்கள், கண்டிப்பாக கோனில் உங்களால் வரைய முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டில் வரைஞ்சி பாருங்கள். ஒரு லைனாக இருந்தாலுமே அது நோட்டில் ஒரு லைன் வரைஞ்சிட்டு அந்த லைனுக்கு மேலே நம்மளால் மெஹந்தியால் வரைய முடியுதா அப்படின்றதையும் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா, அப்படி வரல அப்படின்னா ஒன்றும் பயப்படாதீங்க, அது கண்டிப்பாக வரும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ஓகேங்களா? ரெகுலராக நீங்கள் அந்த ஒரு லைனையே நீங்கள் போடுறீங்க, அந்த ஒரு லைனுக்கு மேலேயே நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரா பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பென் எப்படி பிடிக்கிற மாதிரியும் அதே மாதிரி மெஹந்தியும் பிடிக்க உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ இதேமாரி வந்து ஒரு லைன்ஸ்லாம் 2 லைன்ஸ் மாதிரி கொடுத்து இந்த இடத்துல செக்குடு பேட்டர்ன் போட்டோம். இதெல்லாம் வந்து உள்ளங்கையில் இந்த பாம் இருக்கு இல்லைங்களா? ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒரே ஃப்ளவர்ஸாக மாதிரி கொடுத்து ஒரு ஆர்ம்ஸ் கொடுத்து வரைஞ்சிட்டோம். இப்போ இதுக்கு மேலே ஒரு மேங்கோ கொடுத்து இதெல்லாம் ஃபிங்கர்ஸில் போய் முடிகிற மாதிரியும் அது ஒன்றுமே நான் ஃபில் பண்ணாதது, இது எல்லாமே ஃபில் பண்ணது. அந்த டிசைனுக்கும் இந்த டிசைனுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுதுங்களா? அவ்வளோதான். இதே மாதிரி தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிறது தான். ஃபில்லிங்ஸ் தான் மெஹந்திக்கு ஒரு அழகை கொடுக்கும். இப்போ வந்து நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு நம்ம மெஹந்தி டிசைன்ஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ ரோஸ் பெட்டல்ஸ் வரைஞ்சாச்சு. ஒரு 3 லைன் மார்க் கொடுத்து அது மேலே லைன் கொடுத்திங்கன்னா அழகாக ரோஸ் பெட்டல்ஸ் வந்துடும். இதுக்கு மேலே அவுட்லைன் டார்க்காக கொடுக்கணும். டார்க்காக கொடுத்துட்டு ஒரு ஸ்பைரல் கொடுத்து அதே மாதிரி லைன்ஸ் கொடுத்து ஹம்ஸ் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம மேங்கோ கொண்டு போனீங்கன்னா அழகாக இருக்கும். இந்த பக்கமும் அதே மாதிரி கொடுத்துட்டோம். அதே பொசிஷன் அதே சேம் இதில் இப்போ ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே நம்ம டிசைன்ஸ் வரையலாம். ஒரு சர்க்கிள் சுற்றி 2-3 லைன் போட்டால் தான் அந்த லைனுக்குள்ளே அழகாக இருக்கும். அது மேலே ஹம்ஸ் 2-3 ஹம்ஸ் கொடுத்துட்றோம். அதுக்கு மேலே பெட்டல்ஸ் நம்ம விருப்பம் போல் நீங்கள் உங்களுக்கு எந்த பெட்டல்ஸ் பிடிக்குதோ அந்த பெட்டல்ஸும் நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு ஷேடிங் கொடுங்க. ஷேடிங் கொடுத்ததுக்கப்புறம் டார்க்காக அவுட்லைன் கொடுத்துருங்க. அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த ஃப்ளவர்ஸ்க்கான லுக்கே இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு மேங்கோ டிசைன்ஸ் கொண்டு போகலாம். சரிங்களா? அந்த மேங்கோ டிசைன்ஸ் கொண்டு வந்துட்டு லைன் கொண்டு வந்து டாட் வச்சிடுறோம். திரும்பவும் லைன் கொண்டு வந்து லீஃப் போட்டு விட்டுறோம். அதுக்கப்புறம் மேலே ஹம்ஸ் வரைஞ்சிட்றோம். ஹம்ஸ் வரைஞ்சதுக்கப்புறம் உள்ளே நம்ம என்ன வரையணும், உங்களுக்கு ஃபீலிங்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபீலிங்ஸ் கொடுத்துடலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு குட்டி சர்க்கிள் மாதிரி போட்டு அதை சுற்றி ஹம்ஸாக வரைஞ்சிட்றேன். இதே ஃபீலிங்ஸ் நீங்கள் கொடுத்தாலும் ஓகே, இல்லை உங்களுக்கு இந்த ஃபீலிங்ஸை விட வேறு ஃபீலிங்ஸ் கொடுத்தா அழகாக இருக்குன்னா அந்த ஃபீலிங்ஸு நீங்கள் கொடுக்கலாம். இந்த மேங்கோ மாதிரி திரும்பவும் மேங்கோ டிசைன்ஸ் கொடுக்குறேன். அதுக்கு மேலே ஹம்ஸ் வரைஞ்சிடும். ஹம்ஸ் வரைஞ்சிட்டு இதுக்கு வந்து நம்ம அங்கே வந்து ஒரே ஸ்பைரலாக கொடுத்துட்டோம். இந்த இடத்துல இதில் வந்து நம்ம செக்குடு பேட்டர்னில் நம்ம கிரிட் டிசைன் கொடுத்துட்றோம். இந்த கிரிட் டிசைன் வந்து டாட்டாக வச்சு ஒரு பார்க்கவே அழகாக இருக்கும். பக்கத்துலேயே உடனே கிரிட் டிசைன் கொடுத்திங்கன்னா நல்லா இருக்காது. ஒரு பக்கம் கிரிட் டிசைன், ஒரு பக்கம் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், ஒரு பக்கம் அந்த ஹம்ஸ் கொடுத்த மாதிரி ஒரு டிசைன்ஸு, இப்படி மாற்றி தான் கொடுக்கணும். ஒரே ஈக்குவலாக கிரிட் டிசைனே அதில் கொடுத்துருந்தா அசிங்கமாக நல்லா இருக்காது, அது பார்க்க அழகாக இருக்காது. அதனால் மாற்றி கொஞ்சம் வரையணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஹம்ஸ் வரைஞ்சிக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் பிக் ஹம்ஸு, அடுத்து குட்டி ஹம்ஸு, அடுத்தது சின்ன லைன் போட்டுக்கிறோம். இப்போ அதில் ஃப்ளவர்ஸ் கொண்டு வரோம். ஃப்ளவர்ஸ் கொண்டு வந்து ஷேடிங் கொடுக்குறோம். ஷேடிங் கொடுத்துட்டு நம்ம டார்க்காக அவுட்லைன் கொடுக்குறோம். அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம இது சுற்றி நம்ம ஹம்ஸ் கொடுத்தாலும் அழகாக தெரியும். அதனால் ஹம்ஸ் கொடுத்துறோம். இப்போ திரும்ப ஒரு மேங்கோ வரைகிறோம். இந்த மேங்கோ வரைஞ்சிட்டு அதில் நம்ம செக்குடு பேட்டர்னில் ஒரு டிசைன்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி குட்டியாக டாட் வச்சு லைன் போட்டுறோம். லைன் போட்டு லேஸ் டிசைன்ஸ் கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு குட்டி மேங்கோ டிசைன்ஸ் வரைகிறோம். திரும்ப ஒரு லீவ்ஸ் டிசைனு,
அப்புறம் ஒரு ஹம்ஸ் வரைஞ்சி ஒரு ஃப்ளவர்ஸ் கொண்டு போகிறோம். இதெல்லாமே நான் ஃபிங்கர்ஸில் வரைகிற மாதிரி காட்டுவேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணி கையில் ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ணி தம் ஃபிங்கரில் மிடில் ஃபிங்கர்ஸில் கொண்டு போகணும். மிடில் ஃபிங்கர்ஸு ரிங் ஃபிங்கர்ஸ் கொண்டு போனீங்கன்னா அழகாக இருக்கும். இது குத்தி லீவ்ஸ் வரைஞ்சிட்டு உள்ளே அங்கங்கே நீங்கள் இங்கே நடுவில் அந்த சர்க்கிள்குள்ளே உங்களுக்கு வேறு டிசைன் கொடுக்குறதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஹேண்டுக்குள்ளே வரைகிறது பார்க்கலாம். ஹேண்டில் அதே மாதிரி குட்டியாக ஒரு சர்க்கிள் போட்டுறோம். சர்க்கிள் போட்டு ஹம்ஸ் வரைஞ்சிடும். ஹம்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மேங்கோ டிசைன் மேங்கோ டிசைன் வரைஞ்சிட்டு டாட் வச்சு லைன்ஸ் போடுறோம். திரும்பவும் லைன்ஸ் போட்டு ஹம்ஸ் போடுறோம். இந்த பக்கமும் நம்ம ஒரு ஃப்ளவர்ஸ் வரைகிறோம். ஃப்ளவர்ஸ் வரைஞ்சி அந்த கொஞ்சம் டாட் வைக்கிறோம். ஷேடிங்கில் டாட் வச்சு லைன் கொடுக்குறோம். லைன் கொடுத்துட்டு அந்த லைனை அவுட் லைனை டார்க் ஆக்கிக்கிறோம். இப்போ ஒரு லைன்ஸ் கொண்டு போகிறோம். அந்த ஃப்ளவர்ஸ்லேருந்து இந்த பக்கம் ஒரு லைன்ஸ் கொடுத்து ஹம்ஸ்க்கு 2 லைன்ஸ் ஹம்ஸு, திரும்ப ஒரு லைன்ஸு ஹம்ஸ் கொடுத்து இதுக்குள்ளே நம்ம ஒரு கிரிட் டிசைன்ஸ் கொண்டு கொடுத்துக்கலாம். ஜிக்ஸாக்ல நம்ம லைன்ஸ் கொடுத்துக்கலாம். லைன்ஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு மேங்கோ டிசைன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு லைனு டாட்டு, ஒரு லைனு லீஃபு, ஹம்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பைரல் வரைஞ்சிட்டு ஹம்ஸ் கொடுத்துட்றோம். ஹம்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு பெட்டல்ஸ் வரைஞ்சி ஃப்ளவர்ஸ் மாதிரி கான்டாக்ட் பண்ணுறோம். இந்த பெட்டல்ஸ்குள்ளே லைன் வச்சு டாட் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறோமோ அதையே தான் பண்ணுறோம். திரும்ப ஒரு மேங்கோ டிசைன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். மேங்கோ டிசைன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அங்கேயும் ஒரு லைன் டாட் வச்சுட்டோம். திரும்பவும் அதுக்குள்ளே ஷேடிங் மாதிரி கொடுக்குறோம். ஸ்பைரல் ஹம்ஸு, பிக் ஹம்ஸு, அப்புறம் ஒரு லைனு, அப்படி போல்டு லைனு, அதுக்கப்புறம் ஒரு லைனு, அதுக்கப்புறம் ஒரு ஹம்ஸு இப்படி வரைஞ்சிட்றோம். வரைஞ்சிட்டு ஃபுல்லாகவே ஹம்ஸாகவே போட்டுடுறோம். இப்போ ஒரு லைனு டாட்டு, ஒரு லைனு லீவ்ஸ் வரைஞ்சிட்றோம். இதை வச்சு தான் நம்ம திரும்ப 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 கொண்டு போவோம். சரிங்களா? அடுத்தடுத்தடுத்து நமக்கு லீவ்ஸு, மேங்கோ, ஃப்ளவர்ஸ், இதுதான் அரபிக் டிசைன்ஸ். இந்த அரபிக் டிசைனு இதே தான் திரும்ப திரும்ப வரும். நம்மளோட டிஃப்ரெண்ட்டான இதுக்கு நான் பாருங்கள், இந்த பக்கம் ஹம்ஸ் கொடுத்துட்டேன். இந்த பக்கம் பிக் ஹம்ஸு ஹம்ஸ் கொடுத்துட்டேன். இந்த பக்கம் கிரிட் டிசைன் கொடுக்கலாம். இது பேர் தான் நெகட்டிவ் ஃபீலிங்ஸும் கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ சின்ன ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் போட்டு திரும்ப ஃப்ளவர்ஸு அப்படியே ஜாயிண்ட் ஆகி திரும்ப திரும்ப வரும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு மேங்கோ டிசைன்ஸ் கொண்டு போய் இந்த ஃபிங்கர்ஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்பைரல் ஸ்பைரல் ஸ்பைரல், சின்னதாக லைன்ஸ் கொடுத்துட்றோம். அந்த லைனும் கொடுத்து அந்த இடத்துல நம்ம ஹம்ஸ் வரைஞ்சிரும். ஸ்பைரல் போட்டு அதுக்கு அவுட்லைன் கொடுத்து அதுலேயும் ஹம்ஸ் வரைஞ்சிட்றோம். பிக் ஹம்ஸு, ஸ்மால் ஹம்ஸு, பிக் ஹம்ஸு, லைனு, ஸ்மால் ஹம்ஸு, இதுக்குள்ளேயே நம்ம செக்குடு பேட்டர்ன் கொண்டு போகலாம். நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹேண்டு தெரியணும். நம்ம வரையும் போது ஒருத்தவங்க வரைஞ்சி விட்றோன்னா அது நமக்கு எப்படி இருந்தால் வரையும். ஓகேங்களா? நமக்கு நம்ம யாருக்காவது வரைகிறனாலும் பேஸாக வரையணும். நமக்கு வரையறதா இருந்தாலும் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணுமே தவிர ஃபிங்கர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் டிசைன்ஸ் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டிசைன்ஸ்க்கு ஒரு ஸ்பைரல் போடுறோம். ஒரு ஃப்ளவர்ஸ் வச்சு தான் நம்ம இந்த டிசைன்ஸாக கொண்டு போகிறோம். ரோஸ் பேட்டல்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு திரும்பவும் ஒரு ரோஸ் பேட்டல்ஸ் வரைகிறோம்.
இதுக்கு அவுட்லைன் டார்க்காக கொடுத்துட்டு லீவ்ஸ் வந்து வரைகிறோம். லீவ்ஸ் தான் அந்த ரோஸ்க்கே அழகாக இருக்கும். வந்து 3 ரோசஸ்ஸு பெட்டல்ஸ் மாதிரி ரோஸை போல்டு லைனாக கொடுத்துட்றோம். இதுக்கு மேலே நம்ம இப்போ மேங்கோ டிசைன் வரைகிறோம். மேங்கோ டிசைன் வரைஞ்சிட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு லைன்ஸ் கொண்டு வந்துட்டோம். 2 லைன்ஸ் போட்டு இதுக்கு ஒரு செக்குடு பேட்டர்னு நமக்கு எந்த அளவுக்கு லைன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு லைன்ஸ் போட்டு செக்குடு பேட்டர்ன் போடுறோம். இது கிரிட் டிசைன் சொல்லுவாங்க. இந்த கிரிட் டிசைனில் 4 பக்கமும் 4 டாட் வைக்கிறோம் ஒரு லைன்லையும். ரோஸ் கொடுக்கும்போது நீங்கள் இதுமாரி டாட் வைக்கும்போது அதோட ஃப்ளவர் வந்து நல்லா அழகாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். டூ லைன்ஸ் கொடுத்தோடனே ஹம்ஸ் கொடுத்தா தான் அந்த டிசைன்ஸ்க்கே அழகாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து மேங்கோக்குள்ளே பார்க்கலாம். மேங்கோக்குள்ளே ஒரு ஹம்ஸ் ஸ்பைரல் வரைஞ்சிட்டு ஹம்ஸாக போட்டு பிக் ஹம்ஸு, அதுக்கப்புறம் ஒரு லைன் போட்டுக்கிறோம். லைன் கொடுத்துட்டு டார்க் பண்ணிக்கிறோம் அந்த இடத்த. இப்போ வந்து இன்னொரு லைன் கொடுத்து ஹம்ஸாக வரைஞ்சிக்கிறோம். இதுக்கப்புறம் ஒரு லைன் எடுத்துகிட்டு டாட் வைக்கிறோம். திரும்ப ஒரு லீவ்ஸு. இப்போ அந்த செக்குடு பேட்டர்ன் இந்த கிரிட் டிசைன் வரைஞ்சோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையே நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஏதாவது ஒரு ஃப்ளவரோ டிசைன்ஸ் வரையலாம். இப்போ அந்த லைன்ஸ்குள்ளே ஹம்ஸை வரைஞ்சி முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் அது ஞாபகம் இருக்க மாட்டோம், விட்டுருவோம். அதனால் லைனோட கரெக்டாக அதை முடிச்சிடணும். திரும்ப ஒரு குட்டி ஹம்ஸ் வரைஞ்சி ஸ்பைரல் வரைஞ்சிரும். டாட் வச்சிடுறோம். டாட் வச்சதுக்கப்புறம் ஒரு லைன் போட்டு லீவ்ஸ் வரைகிறோம். இப்போ ஒரு பிக்கு ஸ்பைரல் வரைஞ்சிட்டு அதில் ஹம்ஸ் வரைகிறோம். சின்ன ஹம்ஸ் வரைஞ்சதுக்கப்புறம் பிக் ஹம்ஸ் வரைஞ்சிட்டோம். பிக் ஹம்ஸ் வரைஞ்சிட்டு நம்ம குட்டி குட்டியாக அதுக்குள்ளே டாட் வச்சு இதுன்றோம். அதுக்கப்புறம் ஒரு மேங்கோ டிசைன்ஸ் பார்க்குறோம். திரும்ப ஒரு லைன் போட்டு டாட் வச்சுட்டு லைன் போட்டு லீவ்ஸ் வரைஞ்சிட்டு ஹம்ஸ் வரைஞ்சிடறோம். ஹம்ஸ் வரைஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ஒரு மேங்கோ டிசைன் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே ஒரு கிரிட் டிசைன்ஸ் வரைஞ்சிடறோம். இப்போ அந்த லைன் போட்டு டாட்டு லீவ்ஸு லைனு டாட் லீவ்ஸு, அடுத்தது குட்டி ஹம்ஸ் வரைஞ்சி ஸ்பைரல் போட்டு ஹம்ஸாக வரைஞ்சி ஒரு ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணிட்டோம். இந்த ஃப்ளவர்ஸ் மேக் பண்ண கையோட நம்ம ஒரு மேங்கோ டிசைன்ஸ் வரைஞ்சி அந்த மேங்கோ டிசைன்ஸை ஷேடிங் மாதிரி கொடுத்து உள்ளே டார்க்காக பிளாக் லைனில் கொடுக்கணும். அதே மாதிரி திரும்ப ஹம்ஸு ஸ்பைரல் வரைஞ்சிட்டு லீவ்ஸ் வரையணும். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்களும் நிறைய டிசைன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.